ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் முதலில் இலங்கை நிலவரம் காத்திருக்கிறது. அதன் பின்னர் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் தாக்குதல் குறித்த அச்சத்தால் தனது ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் இருந்து விமானங்களுக்கு பொருட்களை ஏற்ற பயன்படுத்தப்படும், அதாவது கேட்டரிங் எனப்படும் உணவுப் பொருட்களை ஏற்ற பயன்படுத்தப்படும் அந்த இயந்திரத்தின் உதவியுடன் அதே விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு வேறு ஒரு விமானத்திற்கு மாற்றப்பட்ட அதிர்ச்சிகரமான புதிய விடயங்கள் எல்லாம் வந்திருக்கும் நிலையில் இந்த விடயங்களும் உலக நிலவரத்தில் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை விடயத்தை பார்க்கலாம். போதை வணிகம் சார்ந்த பாதாள உலக போட்டுத் தள்ளல்கள் இலங்கையில் தொய்வின்றி தினசரி தொடரும் நிலையில் இலங்கையில் மீண்டும் மரண தண்டனைகளை நடைமுறைப்படுத்திக் கொள்வது குறித்து, குறிப்பாக போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனைகளை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தற்போதைய அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா அவசரமான ஆய்வுகளை செய்து வருகின்றார். நேற்று அவரது செயலகத்தில் நடத்தப்பட்ட ஸ்ரீலங்காவின் தேசிய நடவடிக்கை குழுவின் கூட்டத்தில் இந்த விடயமும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இனியும் போதைப்பொருள் சார்ந்த பாதாள உலக முகங்களின் அழிச்சாட்டியங்கள் மற்றும் அக்கிரமங்களை பொறுத்து கொள்ள முடியாது என்பதால் போதைப்பொருள் தொடர்பான பெரிய குற்றங்களுக்கு மீண்டும் தூக்கு தண்டனையை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து அனுரகுமார திசாநாயக்கா தற்போது ஆய்வுகளை செய்ய தலைப்படுகின்றார். ஆனால் ஸ்ரீலங்காவோ சட்டபூர்வமாக மீண்டும் மரண தண்டனையை நிறைவேற்றிக் கொள்வது என்பது பெரும் சவாலுக்குரிய ஒரு விடயமாகத்தான் தெரிகின்றது. ஏனென்றால் சட்டபூர்வமாக ஸ்ரீலங்கா மரண தண்டனைகளை நிறைவேற்றினால் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற மரண தண்டனைக்கு எதிர்ப்பான நாடுகள் ஸ்ரீலங்காவுக்குரிய உதவிகள் மீது ஒரு கேள்வியை முன்வைக்கக்கூடும். குறிப்பாக ஜிஎஸ்பி பிளஸ் போன்ற வரிச்சலுகைகளுக்கு அவை தடையாக மாறக்கூடும். ஆனால் இவ்வாறான சவால்களை எல்லாம் மீறி, இல்லையென்றால் இவ்வாறான சலுகைகளை விட நாட்டில் தூக்கு தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதே போதைப் பொருள் சார்ந்த நடவடிக்கைகளை குறைக்கும் என அனுரகுமார திசாநாயக்கா உறுதியாகவும் திடமாகவும் நம்பினால் அவர் மீண்டும் நாட்டில் மரண தண்டனைகளை நிறைவேற்றுவதற்கான உத்தரவுகளை, இல்லையென்றால் ஒப்பங்களை செய்வதற்கு தயாராக கூடும். இதனால் மீண்டும் ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகளில் தூக்கு கயிர்களுக்கு வேலை வரக்கூடும். ஆனால் இது ஒரு லேசான விடயம் அல்ல என்பது தெரிந்த விடயம். ஏனென்றால் இதற்கு முன்னரும் சந்திரிகா, மைத்திரி போன்றவர்கள், முன்னைய அரசு தலைவர்களும் இந்த மரண தண்டனையை மீண்டும் நிறைவேற்றுவது குறித்த பரபரப்பான நகர்வுகளை செய்தார்கள். ஆனால் இறுதியில் தோல்வியை கண்டார்கள். இப்போது அனுரவின் முறை இந்த விடயத்தில் வந்திருப்பதாக தெரிகின்றது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை மரண தண்டனை நடைமுறை நிறுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இறுதியாக எம்பிலிப்பிட்டிய சந்திரசாத எனப்படும் ஜெயசிங்க சந்திரசாத என்ற கொடூரமான ஒரு கொலை குற்றவாளிக்கு 1976ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி அன்று கொழும்பு வெலிக்கடை சிறையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அதன் பின்னர் இலங்கையில் மரண தண்டனைகள் நீதிமன்ற தீர்ப்புகளால் நிறைவேற்றப்படுவதில்லை. அதற்கு மாறாக தமிழர் தாயகத்தில் பல்லாயிரக்கணக்கான மரணங்களும் கொலைகளும் ஸ்ரீலங்காவால் அதிகார மையத்தால் மேற்கொள்ளப்பட்டது நீங்கள் அறிந்த விடயம். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை 1959ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமரான SWRD பண்டாரநாயக்காவின் படுகொலைக்கு காரணமான பௌத்த துறவியான தல்டுவ சோமராம தேரர் 1962ஆம் ஆண்டு ஜூலை 6 தூக்கிலிடப்பட்டமை அந்த நாட்டின் பிரபலமான ஒரு மரண தண்டனையாக இருந்தது. தான் தூக்கிலிடுவதற்கு முன்னரான 2 வாரங்களுக்கு முன்னர் தனது துறவற உடையை களைந்த சோமராமர் தண்டனைக்கு 2 நாட்களுக்கு முன்னர் ஒரு கிறிஸ்தவராக ஞானஸ்நானம் பெற்றமை எல்லாம் நீங்கள் அறியக்கூடிய விடயங்கள்.
எதுவாறோ 1976 ஜூன் 23 பின்னர் இலங்கையில் மரண தண்டனைகள் நீதிமன்ற தீர்ப்புகளால் நிறைவேற்றப்படுவதில்லை. ஆனால் ஏற்கனவே நான் கூறியது போல அதற்கு பின்னர் தமிழர்களின் முற்றங்களில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஸ்ரீலங்காவின் முப்படையினராலும் காவல்துறையாலும் அரச மறைமுக அங்கீகாரத்துடனும் நேரடியான அங்கீகாரத்துடனும் கொல்லப்பட்ட குரூரமான வரலாறுகள் எல்லாம் 2009 முள்ளிவாய்க்கால் பேரவலம் வரை மிக தீவிரமாக தொடரத்தான் செய்தன. ஆனால் இப்போது ஸ்ரீலங்காவின் அரசியல் உரையாடலில் மீண்டும் மரண தண்டனைகளை நிறைவேற்றுவது குறித்த பேசுபொருள் வந்திருக்கின்றது. இந்த பேசுபொருள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல புதுமையான பேசுபொருள் அல்ல. ஸ்ரீலங்காவின் அரசியல் உரையாடல்களில் அவ்வப்போது கடந்த 50 வருடங்களில் இடைக்கிடையே மீண்டும் நாட்டில் மரண தண்டனைகளை நிறைவேற்றுவது தொடர்பான குரல்கள் அதன் அரசு தலைவர்களால் எழுப்பப்பட்டு தான் இருக்கின்றது. 1999 ஆண்டு மார்ச்சில் அப்போது ஸ்ரீலங்காவுக்கு அரசு தலைவராக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நாட்டில் கொலை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களுக்காக மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த தண்டனை நிறைவேற்றப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் சந்திரிகாவின் இந்த அறிவிப்பு உள்நாட்டிலும் அனைத்துலக ரீதியிலும் கடுமையான எதிர்வினைகளை தூண்டியது, அதாவது எதிர்ப்பை தூண்டியது. இலங்கையில் மீண்டும் மரண தண்டனை நிறைவேற்றப்படக்கூடாது என்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த எதிர்ப்பு காரணமாக சந்திரிகா இந்த மரண தண்டனை நிறைவேற்ற விடயத்தை கைவிட்டார். இதன் பின்னர் 2019 பிப்ரவரி மாதத்தில் போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களுக்காக மரண தண்டனைகளை மீண்டும் நிறைவேற்றுவதற்கு அப்போதைய அரசு தலைவர் மைத்திரிபால சிறிசேனா முயன்றார். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. அப்போது இந்த பிலிப்பைன்ஸின் அரசு தலைவர் மிக பரபரப்பான மரண தண்டனைகளை இந்த போதைப்பொருள் குற்றங்களுக்காக செய்தது மைத்திரிபால சிறிசேனாவை ஈர்த்ததால் இலங்கையிலும் தான் மரண தண்டனைகளை இந்த போதைப்பொருள் குற்றங்களுக்காக நிறைவேற்றப் போகின்றேன், தனது இந்த அறிவிப்பு வெளியாகி 2 மாதத்துக்குள் மீண்டும் தூக்கு தண்டனைகள் நிறைவேற்றப்படும் என பரபரப்பாக அறிவித்தார். அவரது அறிவிப்பின் பின்னர் ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலைகளும் மீண்டும் மரண தண்டனைகளை நிறைவேற்றுவதற்கான அந்த பணியாளர்களை எல்லாம் ஆட்திரட்ட முயற்சி செய்தனர். தூக்கு தண்டனைகளை நிறைவேற்றும் வகையில் அதற்கான கயிறுகள் எல்லாம் தயார்படுத்தப்பட்டன. ஆனால் மைத்திரிபால சிறிசேனாவும் மீண்டும் அதனை கைவிட்டிருந்தார். ஏனென்றால் அவர் பிப்ரவரியில் அவ்வாறு கூற 2019 பிப்ரவரியில் அவ்வாறு கூற 2 மாதங்களுக்கு பின்னர் ஈஸ்டர் தாக்குதல்கள் இடம்பெற்றதால் அந்த தாக்குதல்களுக்கு பின்னரான அதிர்வுகளில் இந்த மரண தண்டனை விடயம் என்பது மைத்திரிபாலாவால் முன்னெடுக்கப்பட முடியாத ஒரு விடயமாகின்றது. இப்போது அரசு தலைவரான அருண்குமார திசாநாயக்காவாகிய ஏகேடிஆரின் முறை வந்திருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரை மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படுவதிலேயே தவிர மரண தண்டனை தீர்ப்புகள் நீதிமன்றங்களால் வழங்கப்படத்தான் செய்கின்றன. நடைமுறையில் நீதிமன்றங்கள் இன்னமும் மரண தண்டனை தீர்ப்புகளை வழங்கிக் கொள்கின்றன. இதனால் இலங்கையில் இப்போது 1200க்கும் மேற்பட்டோர் மரண தண்டனை கைதிகளாக உள்ளனர். அதாவது மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கும் கைதிகளாக உள்ளனர். கடந்த மாதம் 31ஆம் தேதி கூட ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் 2019 ஈஸ்டர் நாசகார தாக்குதல்களை தடுக்க தவறிய குற்றத்தில் கூட மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அத்தகைய தண்டனைகள் யாவும் இயல்பாகவே ஆயுள் தண்டனைகளாகத்தான் குறைக்கப்படுகின்றன. இதை நீங்கள் அறிந்த விடயம். அதாவது இலங்கையில் டெக்னிக்கலி மரண தண்டனை ஒழிக்கப்படவில்லை, மாறாக அது நிர்வாக ரீதியாக செயலிழக்க வைக்கப்பட்டுள்ளது. அதாவது மரண தண்டனைகளை நிறைவேற்றுவதற்குரிய நிறைவேற்று அதிகார கையொப்பங்களை அரசு தலைவர்கள் இட்டுக்கொள்வதில்லை என்பதால் நடைமுறை ரீதியாக இலங்கை மரண தண்டனையை இடைநிறுத்திய ஒரு டிஃபெக்டோ அபிலோனிஸ்ட் நாடாக இன்று வரை தொடர்கின்றது. கடந்த 50 ஆண்டுகளாக ஏற்கனவே கூறியது போல இலங்கையில் எந்த ஒரு மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை என்பதால் உலகளாவிய ரீதியில் தற்போது இலங்கையில்தான் பதிவு செய்யப்பட்ட மரண தண்டனை கைதிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. ஏற்கனவே நான் கூறியது போல 1200க்கும் மேற்பட்டவர்கள் மரண தண்டனைக்காக காத்திருக்கும் கைதிகளாக தொழில்நுட்ப ரீதியில் உள்ளார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே ஆயுள் தண்டனை கைதிகளாகத்தான் இருக்கின்றார்கள். ஒருவேளை அருண்குமார திசாநாயக்கா இந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முடிவு செய்தால், அதற்கான ஒப்பங்களை ஒப்பமிட தயாரானால் மீண்டும் இந்த 1200 பேரின் வாழ்வில் ஒரு விதி விளையாட்டுக்கு இடம் இருக்கும். இப்போது மரண தண்டனை தீர்ப்புக்கு ஏதுவான போதை பாதாளங்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்றன. அவர்கள் அவ்வாறு தொடர்ந்தும் போதைப் பொருள் வணிகத்தில் தயக்கமின்றி ஈடுபடுவதற்கு நாட்டில் மரண தண்டனை இல்லை என்ற ஒரு காரணமும் அவர்களுக்கு உத்வேகத்தையும் தினாவட்டையும் அளித்துக் கொள்கின்றது. நேற்று கூட மலேசியாவிலிருந்து தனுஷ்க கௌசல்யா ஆகிய ரத்மலான சைமா என்ற 41 வயதான போதைப்பொருள் பாதாளம் தனது 2 சகபாடிகளுடன் கொழும்பில் ஸ்ரீலங்கா சிஐடியினரால் இறக்கப்பட்டது.
கஞ்சிபானி இம்ரானின் மாமா கொழும்பில் போட்டு தள்ளப்பட்ட 2 மணி நேரத்தின் பின்னர், அதாவது அவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட 2 மணி நேரத்தின் பின்னர் கஞ்சிபானி இம்ரானின் பாதாள சிண்டிகேட்டின் இந்த முகங்கள் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன. இதற்கிடையே கஞ்சிபானி இம்ரானின் உத்தரவின் பேரில் கடந்த ஆண்டு மலேசியாவில் கெஹல்பத்ர பத்மே தலைமறைவாக இருக்க இந்த ரத்மலான சைமாதான் உதவியதான தகவலை தற்போது ஸ்ரீலங்கா சிஐடியினரின் பிடியிலுள்ள கெஹல்பத்ர பத்மே, அதாவது சிவந்தி போன்றவர்களின் தலைவரான பாதாள கெஹல்பத்ர பத்மே போட்டு கொடுத்ததால் தான் சைமா மலேசியாவில் மாற்றப்பட்டதான புலனாய்வு தகவல்கள் எல்லாம் தற்போது வெளிவந்துள்ளன. கஞ்சிபானி இம்ரானுடன் இணைவதற்கு முன்னர் சைமாவை கொலை செய்வதற்கு பிரான்சில் வசித்து வருவதாக நம்பப்படும் குடு அஞ்சு எனப்படும் போதைப்பொருள் பாதாளம் திட்டங்களை போட்டதாகவும் இன்னொரு கதை வந்திருக்கின்றது. ஆக மொத்தம் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையிலிருந்து மலேசியாவுக்கு தப்பிச் சென்ற ரத்மலான சைமா என்ற பாதாள முகம் மீண்டும் நேற்று கொழும்பில் கைவிலங்குடன் தனது சகபாடிகளுடன் இறக்கப்பட்ட காட்சி இலங்கையருக்கு வந்துள்ளது. ஆனால் போதைப்பொருள் குற்றங்கள் தினசரி அதிகரித்து வருகின்றன. தினசரி இந்த பாதாள உலக குழுக்களின் போட்டிகளால் போட்டுத்தள்ளல்கள், அதாவது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், பலிகள் எல்லாம் இடம்பெற்று வருகின்றன. நேற்றும் கஞ்சிபானி இம்ரானின் மாமா முறையானவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். அவர் மாளிகாவயத்தில் உள்ள ஸ்ரீ சங்கராஜா மாவட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். கஞ்சிபானி இம்ரானின் மாமாவின் கொலைக்கும் பிரான்சில் தலைமறைவாக உள்ள குடு அஞ்சுதான் உத்தரவை வழங்கியதாக ஸ்ரீலங்கா சிஐடியினர் இப்போது புதிய தரவுகளை எல்லாம் வெளியிட்டுள்ளனர். தனது நெருங்கிய கூட்டாளி ஒருவர் சமீபத்தில் கஞ்சிபானி தரப்பால் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக கஞ்சிபானியின் மாமாவை குடு அஞ்சு போட்டு தள்ள உத்தரவை பிறப்பித்ததான பரபரப்பான கதைகள் எல்லாம் வருகின்றன. ஆக மொத்தம் இலங்கையில் போதைப்பொருள் பாதாளங்களால் இப்போது அனுகுமார திசாநாயக்கா மீண்டும் மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆய்வுகளை எல்லாம் செய்ய வேண்டிய அளவுக்கு நிலைமைகள் வந்திருக்கின்றன. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக விடயங்களை நோக்கிக் கொண்டால், கொலம்பியாவின் மேற்கு பகுதியை நேற்று அதிகாலையில் உலுக்கிய நிலநடுக்கத்தில் இதுவரை 132 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 570 பேர் இப்போதைய நிலையில் காயமடைந்துள்ளனர். இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்பதற்காக அவசரகால மீட்பு பணியாளர்கள் தொடர்ந்து தீவிரமாக முயற்சிகளை செய்து வருகின்றார்கள். கொலம்பியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட இடத்தில் தற்போது தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு இராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. 7.4 என்ற ரிக்டர் அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் பெரிய கட்டிடங்கள் இடிந்து விழும் காட்சிகள் எல்லாம் காணொளிகளில் திகிலூட்டிக் கொள்கின்றன. 25 ஆண்டுகளுக்கு முன்னர் 1999ஆம் ஆண்டில் இதே பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு 8500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து 35,000க்கும் மேற்பட்ட மக்களின் வதிவிடங்கள் அளிக்கப்பட்ட நிலையில் 25 ஆண்டு காலத்துக்கு பின்னர், அதாவது 1/4 நூற்றாண்டுக்கு பின்னர் அதே இடத்தில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டு மீண்டும் பெரும் உட்கட்டமைப்பு அழிவுகளை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக தனது அதிகாரபூர்வமான ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் கடந்த மாதம் துருக்கியில் நேட்டோ மாநாட்டிற்கு பின்னர் ஏறிய அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப், அதாவது இந்த மாநாட்டை முடித்துக்கொண்டு மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்புவதற்காக ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் ஏறிய அரசு தலைவர் ட்ரம்ப் அதிலிருந்து உடனடியாகவே இரகசியமாக விமானங்களுக்கு பொருட்களை ஏற்றும் ஒரு வாகனத்தால் யாருக்கும் தெரியாமல் இறக்கப்பட்டு விமான நிலையத்தின் இன்னொரு பகுதியில் நின்ற C-32V என்ற மிகச்சிறிய இராணுவ விமானத்துக்கு அந்த வாகனத்திலேயே, அதாவது அந்த கேட்டரிங் வாகனத்திலேயே கொண்டு செல்லப்பட்டு இரகசியமாக ஏற்றப்பட்டு அந்த விமானத்தில் அவர் இரகசியமாக பிரித்தானியா வரை பயணித்த விடயம் தற்போது பகிரங்கப்பட்டுள்ளது. ஈரான் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தை தாக்கக்கூடும் என்ற பலமான உளவுத்துறை தகவல்கள் வந்ததால் இந்த இரகசிய மிஷன் யாருக்குமே தெரியாமல் நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த ஆபரேஷனில் விமானங்களுக்கு உணவுப் பொருட்களை ஏற்றும் அந்த கேட்டரிங் வாகனம், அதாவது விமானப் பொருட்களுக்கு இந்த உணவுப் பொருட்களை உயர்த்தும் அந்த வாகனத்தால் ட்ரம்பும் அவரது பாதுகாப்பு அமைச்சரும் இறக்கப்பட்டமை, அதாவது ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்திலிருந்து யாருக்குமே தெரியாமல் அதே அந்த வாகனத்தால் இறக்கப்பட்டு அதே வாகனத்திலேயே ரன்வேயால் ஓடி மற்ற விமானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பொருட்கள் போல அமெரிக்காவின் அரசு தலைவர் ஏற்றப்பட்டமை ஒரு அசாதாரணமான விடயம். ஆனால் இந்த அசாதாரணமான விடயத்தை செய்வதற்கு ஈரான் குறித்த அச்சம் காரணமாக இருக்கின்றது என்பது ஈரானுக்கு இப்போது உளவியல் ரீதியில் ஒரு பலத்தை கொடுக்கும் விடயமாக மாறி இருக்கின்றது.
ட்ரம்பை பொறுத்தவரை ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் அவர் கேமராக்கள் முன்னால் ஏறினார். அந்த காட்சிகளை எல்லாம் செய்தி வீச்சும் தந்திருந்தது. பலர் அதனை நேரடியாகவே கண்டனர். ட்ரம்புடன் அதே ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் சென்ற பல ஊடகர்களுக்கு கூட ட்ரம்ப் தம்முடன் தான் பயணிக்கின்றார் என அவர்கள் லண்டனில் இறங்கும் வரை நினைத்திருந்தார்கள். ஆனால் தமது விமானத்தில் ட்ரம்ப் ஏறிய சொற்ப நிமிடங்களில் விமானத்திலிருந்து இரகசியமாக இறக்கப்பட்டு வேறு ஒரு விமானத்திற்கு அவர் மாற்றப்பட்ட விடயங்களை எல்லாம் ஊடகங்கள் அறியவில்லை. இப்போதுதான் அந்த விடயங்கள் பகிரங்கமாக வந்திருக்கின்றன. இந்த ஆபரேஷன் உண்மையில் அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரானால் பயத்தின் காரணமாக செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஆபரேஷனாக மாறி இருக்கின்றது என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க விடயம். இந்த விடயம் குறித்த மேலதிக விவரங்கள் மிக்ஸ் அண்ட் மெச்சில் காத்திருக்கின்றது. அந்த பதிவுக்காகவும் காத்திருங்கள். இவைதான் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.